பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகள். இப்பொழுது மாணவர்கள் சார்பிலே பட்டம் பெறும் மாணவர் உரையாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏஜி தமிழ்நாடு வேதாகம கல்லூரியின் 68வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஸ்தாபன தலைவர்கள், கல்லூரி முதல்வர், ஆசிரியர் குழு, கல்லூரி பணியாளர்கள், போதகர்கள், பெற்றோர், குடும்பத்தினர் மற்றும் இங்கு கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டு காலமாக இந்த வேதாகம கல்லூரியில் என்னை உருவாக்கி உங்கள் முன்பாக நிற்க செய்த என் தேவாதி தேவனுக்கும் முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்திலும் பொருளாதார தேவையிலும் எனக்கு உதவி செய்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஸ்தல சபை போதகர் ரெவரண்ட் எம் சாம்சன் பால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டு பட்டம் பெறும் மாணவர்கள் சார்பாக பிரியமான தாசன் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையில், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டு வரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னது போல, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான தேவனுக்கு ஒரே பேரான குமாரனும் அவர் ஆத்துமாவுக்கு பிரியமான தாசனுமாகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஊழியத்தில் செய்து நமக்கு அடிச்சுவடுகளாக வைத்து சென்ற சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை மத்தேயு தன்னுடைய நற்செய்தி புத்தகத்தில் 12வது அதிகாரம் 17 முதல் 21 வசனம் வரையில் பதிவு செய்திருக்கிறார். தாசன் என்றால் சர்வன்ட். ஊழியன் என்ற பதம் பரிசுத்த பைபிள் என்ற மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் பயாஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பயாஸ் என்றால் the minister or ambassador of God sent by God for accomplishing his will and purpose. அதாவது தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பணிவிடைக்காரர், ஊழியக்காரர் அல்லது தூதுவர். அம்பாசடர் என்ற வார்த்தையின் பொருள் வெளிநாட்டில் நிரந்தர பிரதிநிதியாக இருக்கும்படிக்கு ஒரு நாட்டின் சார்பாக அனுப்பப்பட்ட ஒரு தகுதியான நபர். அத்தூதுவர் அல்லது பிரதிநிதி எல்லா விதத்திலும் தன் தாய்நாட்டின் நலன் கருதுபவரும் வெளிநாட்டுடன் நல்ல நட்புறவு ஏற்படுத்துவராக இருப்பார். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் என்கிற நாட்டின் சார்பாக மனிதனை தேவனிடத்தில் இணைக்கும் நிரந்தர பிரதிநிதியாக இவ்வுலகுக்கு வந்தார். தேவனுக்கு பிரியமான தாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, பிரியமான தாசன் என்பவர் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தில், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். இதனை ஆங்கில வேதாகம NIV மொழிபெயர்ப்பில் I will put my spirit upon him என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கூறப்பட்டிருக்கிறது. இதை நிறைவேறுதலை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார் என்று கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான தாசனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டும் பலப்படுத்தப்பட்டும் இருந்தார். தேவன் அவருக்கு தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். D.L. மூடி என்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் அவர் சொல்லியதான ஒரு கருத்தில், செவி இல்லாமல் எப்படி கேட்க முடியாதோ, நுரையீரல் இல்லாமல் எப்படி சுவாசிக்க முடியாதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ ஊழியத்தை சரிவர செய்ய முடியாது என்று கூறுகிறார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், செவி இல்லாமல் எப்படி கேட்க முடியாதோ, நுரையீரல் இல்லாமல் எப்படி சுவாசிக்க முடியாதோ, அது போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ ஊழியத்தை சரிவர செய்ய முடியாது என்று கூறுகிறார். நம்முடைய ஊழிய பாதையில் நாமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொன்னது போல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து தரித்திரத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது ஏழ்மையில் சோர்ந்து போனவர்களாய் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், இருதயம் நறுங்கொண்டவர்களாய் சமாதானம் இல்லாமல் குழப்பங்களுடன் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாகும், சிறைப்பட்டவர்களுக்கு, அதாவது பாவம் என்னும் அடிமைதனத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை அருளும்படியாகும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், வியாதியில் உள்ளவர்களையும் பிசாசின் கட்டுகளில் உள்ளவர்களை விடுதலையாக்கவும், நியாயம் கிடைக்காமல் உள்ளவர்களுக்கு நீதி செய்யும்படியாகும், தோல்வியில் உள்ளவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராய் தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவரை பயன்படுத்தினது போல அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பயன்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராய் இருக்கிறார். முதலாவதாக பிரியமான தாசன் என்பவர் அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பார். இரண்டாவதாக பிரியமான தாசன் என்பவர் மக்கள் மேல் மனதுருக்கமும் கரிசனை உடையவருமாக இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மக்கள் படுகின்ற வேதனை, துன்பம், தனிமை, ஏக்கங்களை பார்த்து மிகவும் மனதுருகினார். அந்நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்கள் சாதாரண மக்கள் நித்திய அழிவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றும் தங்களுடைய மேட்டிமையினால் பாவிகளை அழிக்க வேண்டும் என்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மக்களை பார்த்து அவர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றார். பாவிகளை நேசித்து அவர்களுக்காக மரித்தார். அவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்றார். தன்னிடம் வந்த எல்லா மக்களின் தேவைகளை சந்திக்கிறவரும், அவர்களை போஷிக்கிறவரும், அற்புதங்களை செய்கிறவரும், அவர்களுக்கு போதிக்கிறவரும், ஒருவரையும் வெறுத்து தள்ளாதவரும், எல்லோரையும் நேசிக்கிறவருமாயிருந்தார். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்து அத்தேசத்திலே ஊழியம் செய்த எட்மண்ட் என்ற தேவ ஊழியர் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாமல் மரித்து போகும் ஆன்மாக்களை குறித்து அவர் மிகவும் கலங்கினார். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் போதனையிலும் அநேகரை அவர் கிறிஸ்துவண்டை இழுத்தார். நரகத்தின் வாசலை தெரிந்து கொள்ளாமல் நித்திய வாழ்வின் வாசலுக்கு நேராக அவர் அநேக மக்களை ஆயத்தப்படுத்தினார். அவர் சொல்லியதான ஒரு கூச்சை கவனியுங்கள். ஆத்துமாக்களின் நன்மைக்காக என் கைகளை துண்டித்து என் கண்களை பிடுங்கி துன்புறுத்தினாலும் அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என்றார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஆத்துமாக்களின் நன்மைக்காக என் கைகளை துண்டித்து என் கண்களை பிடுங்கி துன்புறுத்தினாலும் அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் மக்களை பிதாவண்டையில் சேர்ப்பதற்கு அவர் தன்னை முழுவதுமாய் அவர் ஒப்புக் கொடுத்திருந்தார். இதே கருத்தை தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரை பதிவு செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னை வெறுமையாக்கினார். ஆண்டவர் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆண்டவர் இயேசு அவர் தம்மை தாழ்த்தினார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எல்லா மக்கள் மேலும் மனதுருக்கம் நிறைந்தவரும் கரிசனை உடையவருமாக இருந்தார். மூன்றாவதாக பிரியமான தாசன் என்பவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருப்பார். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் ஜெபிக்கும் போது இவ்வாறாக கூறுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று. இயேசு தன்னுடைய ஊழிய பாதையின் துவக்கத்தில் இருந்து சிலுவையின் மரணம் மட்டும் பிதாவின் சித்தத்திற்கு அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்திருந்தார். அந்நாட்களில் வாழ்ந்த பரிசேயரும் வேத பாரகரும் தன்னுடைய சுய ஆதாயத்தை
அதிகாரத்திற்காகவும் புகழ்ச்சிக்காகவும் மேன்மைக்காகவும் முதன்மையான இடத்தை நாடி வாழ்ந்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே தன்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று கூறினார். எப்படி எனில் பசு மிகுந்த ஒருவன் உணவில் மேல் ஆவல் உள்ளவனாய் இருப்பானோ அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்கிறதில் அவர் ஆவல் உள்ளவராய் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்றார். பாவிகளை ரட்சிக்கவே தேவன் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார். அதை செய்து முடிக்க அவர் சிலுவையில் மரிக்க வேண்டியதா இருந்தது. அவர் ஒவ்வொரு மனிதனிலும் பிதாவின் சித்தத்தை செய்வதை மாத்திரமில்லாமல் பிதாவின் கிரியையை அவர் செய்து முடிக்க வேண்டியதா இருந்தது. அதை செய்து முடிக்கிற வரையில் அவருக்கு திருப்தி இல்லாத நிலையில் இருந்தார். அவர் சிலுவையில் மரித்த போது அவர் பிதாவின் சித்தத்தை அவர் முழுவதுமாய் அவர் செய்து முடித்தார். நாமும் அவர் நமக்கென்று நியமித்த பாதையில் சென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற இங்கிலாந்து மிஷனரி அவர் சொல்லிய ஒரு கருத்தில், கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன்னுடைய முக்கிய வேலை அது கர்த்தருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் உன்னுடைய முக்கிய வேலை அது கர்த்தருடைய வேலையாக இருக்க வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் 11ஆம் மணி ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடுகளாக வைத்து சென்ற பாதையை பின்பற்றி பணி செய்வோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் துணையும் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் எல்லா மக்கள் மேலும் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருந்தார். நாமும் 135 கோடி மக்களும் 1600 மொழிகள் பேசும் மக்களும் 6,11,811 கிராமங்கள் நிறைந்த இந்த இந்திய தேசத்தில் இன்னும் கிறிஸ்துவை அறியாத அநேக கிராமங்கள் உண்டு. அவர்கள் இருளை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மெய்யான ஒளியை பிரகாசிக்கிற ஊழியர்களாய் செயல்படுவோமாக. அன்று யோர்தான் நதிக்கரையிலும் மறுரூப மலையிலும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தது போல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாட்சி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பிரியமான தாசனாக செய்தது போல இன்று பட்டம் பெறுகிற நாம் அனைவரும், இன்று பட்டம் பெறுகிற மாணவியர்கள் நாம் அனைவரும், இன்று கூடியிருக்கிற நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராய் நிறைந்து ஒவ்வொரு நாளும் எல்லா மக்கள் மேலும் மனதுருக்க முடியவராய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவர் மீண்டுமாய் ராஜாதி ராஜாவாய் வரும்போது சபையை பரிசுத்த மனவாட்டியாய் மனவாளன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற தாசர்களாக செயல்படுவோமாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.